தங்கமே தென்பொதிகை சாரலே சிங்கமே என்றே உன்னை சீராட்டி அழைத்திட பெற்ற தாயை தவிர சொந்தம் என்று சொல்ல யாரும் இல்லை. தோட்டங்கள் இல்லை, தூய மணி மண்டபங்கள் இல்லை, ஆண்டியின் கையில் கூட ஓடிருக்கும் அதுவும் உன் கையில் இல்லை என்று இரவா புகழ்பெற்ற காலத்தால் அழியாத காவிய கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் புகழப்பெற்றவர் காமராசர் அவர்கள். எவருக்கும் எளிதில் ஒப்புக்கொள்ளாதவர், எவரையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளாத தந்தை பெரியார் அவர்களால் பச்சை தமிழர் என்று அழைக்கப்பட்டவர் ஐயா காமராசர் அவர்கள். எழுந்து நின்றால் தலையிடிக்கும், நிற்பதற்கு இடம் இருக்கும், அமைவான ஓர்குடியில் காமராஜர் உதித்திட்டார் என்று தமிழகத்திலே தென்னகத்தில் தென் தமிழ்நாட்டிலே ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் தேங்காய் விற்கும் வியாபாரிக்கு மகனாக பிறந்த காமராசர் அவர்கள் 6ஆம் வயதிலே தந்தையை இழந்தவர், 6ஆம் வகுப்போடு தன்னுடைய கல்வியை இழந்தவர். ஆக 6ஆம் வகுப்போடு படிப்பை இழந்து 6 வயதிலே தந்தையை இழந்து நிற்கின்ற அந்த பிள்ளையை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இவன் என்ன செய்வான், இவனுடைய வாழ்வு என்ன ஆகும் என்று அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தை தன்னுடைய உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் ஒரு நாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகிறார். அது மட்டுமில்லாமல் இந்திய தேசத்தினுடைய தலைவர்களை உருவாக்குகின்ற தலைவருக்கெல்லாம் தலைவர் ஆகிறார். அந்த தலைவர் பெருந்தலைவர் காமராசர் என்பதை மறந்துவிடக்கூடாது.